ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நன்னாள் வாழ்த்துக்கள். வி என்றால் மேலான என்றும், நாயகர் என்றால் தலைவர் என்றும் பொருள். விநாயகர் என்பதற்கு மேலான தலைவர், அதாவது ஒப்பு உயர்வற்ற தலைவர் என பொருள். சிவனும் பார்வதியும் கூட முதல் தெய்வமான இவரை வழிபட்ட பிறகு கடமைகளை செய்ய வேண்டும். இதில் வயது வித்தியாசமோ உறவோ முக்கியமல்ல. வழிபாட்டில் ஒழுங்கு வேண்டும் என்பதற்காக விநாயகர் வழிபாடு முதல் வழிபாடு ஆக்கப்பட்டது. இதனால் விநாயகர் நாமாவளியில் ஓம் அனீஸ்வராய நமக என்றொரு திருநாமம் உண்டு. அனீஸ்வரன் என்பதற்கு நிகரற்றவர், இவருக்கு மேலான ஒருவர் இல்லை என்பதால் அனீஸ்வரர் என பெயர் பெற்றார். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தெய்வீக சக்தி குடியிருக்கும் மனதை சுமனஸ் என்பர். அதற்கு நல்ல மனம் எனப் பொருள். மலருக்கு சுமனஸ் எனப் பெயர் உண்டு. செடி கொடிகளும் தம் மனதை பிரதிபலிப்பது போல பூக்களை மலரச் செய்வதால் இப்பெயர் வந்தது. மலரின் தேன் சுரப்பது போல நல்ல மனதில் அன்பு தேன் சுரக்கும். மனமென்னும் மலரால் விநாயகரை வழிபடுவோர் அடையும் நன்மைகளை பட்டியலிடுகிறார் அவ்வை பிராட்டி. வாக்குவன்மை, நல்ல எண்ணம் உண்டாகும். தாமரை மலரில் வாழும் மகாலட்சுமியின் அருள் வந்து சேரும். உடல் நலத்திற்கு குறைவு வராது. மலருக்கும் பிரம்மா உள்ளிட்ட வானுலக தேவர்களும் செயலை தொடங்கும் முன் வெள்ளை மனம் கொண்ட விநாயகரின் திருவடியை வழிபடுகின்றனர். ஆகவே நாமும் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே விநாயகப் பெருமானை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.